ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஆட்ஸோடைய ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த பிளானை பற்றி எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுபடியாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய டேஷ்போர்டு. இது நான் இருக்கிறது வந்து பிரான்ஸ் மெம்பர்ஷிப்பில் தான் நான் இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேலன்ஸ் வந்து பாருங்கள் 6280 ரூபா வரையும் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி, ஓகேங்களா, ஃப்ரீயாகவே நான் சொல்கிறது ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி அமௌண்ட்ஸ் அதிகமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை பேரை ரெஃபரல் பண்ணீங்களோ அதுக்குண்டான லெவல் இன்கமும் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? கேலக்ஸி ஆக்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி லிங்க்கை வாங்கி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பிளான்ஸ் வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேலக்ஸி ஆட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்ன் மணின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ன் மணியில் வந்து நமக்கு 5 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த கேலக்ஸி ஆட்ஸில் 5 ஒர்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிளிக் ஆடு, ஒன்று வந்து வீடியோ ஆட்ஸு, ஒன்று வந்து சைன் அப் ஆஃபர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பெய்ட் சர்வே, ஆஃபர் வால்ஸ். ஓகேங்களா? நமக்கு இந்த ஒர்க் மூலிமா நமக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒர்க் நம்ம பண்ணுறதுனால நமக்கும் இன்கம் இருக்குது, கம்பெனிக்கும் இன்கம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்ஸ் வியூ இன்கம், நெக்ஸ்ட்டு வந்து லெவல் இன்கம், நெக்ஸ்ட்டு வந்து டீம் ஆட் வியூ இன்கம், ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ். ஓகேங்களா? நமக்கு 4 டைப் ஆஃப் இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க கேலக்ஸி ஆட்ஸில். ஓகே, அடுத்து பேக்கேஜ். ஓகேங்களா? பேக்கேஜ் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது பார்க்கும். அந்த பேக்கேஜில் என்னென்ன அமௌண்ட்ஸ் நம்ம வந்து டெய்லி செல்ஃபாக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் எல்லாமே கிளியராக சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா டெய்லி 5 ருபீஸ்லேருந்து 25 ருபீஸ் வரையும் செல்ஃப் இன்கம்மாக நீங்கள் வாங்க முடியும். ஓகேங்களா? செல்ஃப் இன்கம்மாகவே நீங்கள் 5 ருபீஸ்லேருந்து 25 ருபீஸ் வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய மேக்ஸிமம் சீலிங் வந்து 300 ருபீஸ் வரையும் நீங்கள் உங்களுடைய சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதில் ஃப்ரீயில் வரப்போ உங்களுக்கு மினிமம் வித்ட்ரால் 300 வந்தாவே நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே வந்து நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் 500 பிளானில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 10 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரையும் நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ரெஃபரல் பண்ணுற மூலிமா உங்களுடைய சீலிங் வந்து 500 ருபீஸ் வரையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மினிமம் வித்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா 500 இருந்தால் நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். அடுத்து சில்வர் பிளான் 1000 ருபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா 15 ருபீஸ் டு 75 ருபீஸ் தாங்க உங்களுடைய செல்ஃப் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய சீலிங் 1000 ருபீஸ் வரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மினிமம் வித்ட்ரால் 500 வந்தாவே நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். ஓகே, கோல்டு 2000 பிளானில் நீங்கள் வந்தீங்கன்னா 20 ருபீஸ் டு 100 ருபீஸ் வரையும் நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய சீலிங் 1500 வரையும் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். அடுத்து வந்து 500 ருபீஸ் இருந்தாவே நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிளாட்டினம் 5000 பிளானில் நீங்கள் வந்தீங்கன்னா 30 ருபீஸ் டு 150 ருபீஸ் வரையும் நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2500 வரையும் நீங்கள் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய எஃபெக்டை பொறுத்து தான் இருக்குது இந்த இதெல்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி மினிமம் வித்ட்ரால் 500 வந்தாவே நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். டைமண்ட் லாஸ்ட் பேக்கேஜ் 10,000 பேக்கேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் வரையும் உங்களுடைய செல்ஃப் இன்கம் நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய சீலிங் வந்து 5000 வரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மினிமம் வித்ட்ரால் 500 வந்தாவே நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். இங்கே ஃப்ரீ பிளானில் வரவங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலிடிட்டியும் கிடையாது, லைஃப் டைம் இது. ஓகேங்களா? மீதி பிளானில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1 இயர் வேலிடிட்டி உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் லெவல் இன்கம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் டைம் நம்மளுக்கு ஆட் ஆகக்கூடிய லெவல் இன்கம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு நபரை சேர்த்து வரீங்க, உங்கள் டைரெக்டில் ஒரு நபர் பிரான்ஸில் வராருன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் மட்டும் 30 ருபீஸ் ஆட் ஆகும். அதே உங்களோட டைரெக்டில் ஒரு நபர் வந்து சில்வரில் வந்தாருன்னா உங்களுக்கு ஒன் டைம் மட்டும் 60 ருபீஸ் ஆட் ஆகும். அதே உங்கள் டைரெக்டில் ஒரு நபர் வந்தாருன்னா 120 ருபீஸ் மட்டும் உங்களுக்கு ஒன் டைம் மட்டும் ஆட் ஆகும். அதே உங்கள் டைரெக்டில் ஒரு நபர் வந்து பிளாட்டினத்தில் வந்தாருன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ஒன் டைம் ஆட் ஆகும். அதே டைமண்டில் உங்கள் டைரெக்டில் வர்றப்ப 600 ருபீஸ் உங்களுக்கு ஒன் டைம் மட்டும் ஆட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் வந்து 7 லெவல் இன்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவலில் 6%, செகண்ட் லெவலில் 4%, தேர்ட் லெவலில் 3%, ஃபோர்த் லெவலில் 2%, ஃபிஃப்த் லெவலில் 2%, சிக்ஸ்த் லெவலில் 2%, செவன்த் லெவலில் 1%. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டைம் இன்கம் இது. ஓகேங்களா? ஓகே,
அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆட் வியூ இன்கம். இதுதான் உங்களுடைய டெய்லி நீங்கள் டீம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு டைரெக்டில் வராங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலியமா உங்களுக்கு வர இன்கம், டெய்லி ஆட் ஆகிற இன்கம் தான் இது. ஓகேங்களா? உங்களோட டைரெக்டில் வர்றப்ப அவர் மூலியமா உங்களுக்கு வந்து 30%. ஓகே, உங்களுடைய செகண்ட் லெவலில் வரப்போ உங்களுக்கு 20%, உங்களுடைய தேர்ட் லெவலில் வரப்போ உங்களுக்கு 15%, உங்களுடைய ஃபோர்த் லெவலில் வரப்போ உங்களுக்கு 10%, ஃபிஃப்த் லெவலில் வரப்போ 10%, சிக்ஸ்த் லெவல்லையும் 10%, செவன்த் லெவலில் 5%. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைரெக்டில் ஒரு நபரை நீங்கள் சேர்த்து விடுறீங்க, ஏதோ ஒரு பிளானில் சேர்த்து விடுறீங்க. அவர் ஒரு 10 கிளிக்கு ஆட் கிளிக்கு பார்த்தாருன்னா அவர் ஒரு கிளிக் பண்ணாவே உங்களுக்கு 15 காசு. அப்போ 10 கிளிக் அவர் பண்ணப்போ உங்களுக்கு ₹1.50. அப்போது உங்கள் ஒரு நபர்கிட்டேருந்து உங்களுக்கு ₹1.50 அப்போ உங்கள் டைரெக்டில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ₹15. ஓகேங்களா? அதுவே உங்கள் டைரெக்டில் 20 பேர் இருந்தால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ₹30. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய எஃபெக்டை பொறுத்து தான் உங்களுடைய இன்கம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கிளியராக புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மறக்காமல் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹைலைட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். லைஃப் டைம் ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுறதுக்கு லைஃப் டைம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நோ கம்பல்சரி அப்கிரேட் ஆர் ரெஃபர் ஃபார் வித்ட்ரால் பண்ணப்போ எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. அப்கிரேட் பண்ணணும், ரெஃபரல் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு இப்போதைக்கு வந்து அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அப்கமிங்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரெஃபரல் வந்து கட்டாயம்ன்றது கிடையவே கிடையாது. இது வந்து இப்போ இல்லை, இன் ஃப்யூச்சரில் எப்போவுமே ரெஃபரல் பண்ணுன்றது இந்த கம்பெனி என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? தைரியமாக நீங்கள் செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்களோட இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம், லைஃப் டைமாக கூட. ஓகே, அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைஸ்க்கு 1 ஐடி. ஓகேங்களா? உங்களுடைய ஒரு மொபைலில் ஒரு ஐடி போட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இன்னொரு ஐடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு மொபைலில் தான் நீங்கள் பண்ணணும். அதே மொபைலை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து ஒர்க் ஆகாது. 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஏதாச்சும் ஒரு ஐடி தான் மறுபடியும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதனால் ஒரு மொபைலில் ஒரு ஐடி மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, ஒருவேளை நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 3 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ 3 டேஸ் கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆகிடும். நீங்கள் கம்பெனிக்கு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணி தான் உங்களோட ஐடியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் ரெஃபரல் பண்ணியிருப்பீங்க. அவங்ககிட்டருந்து லெவல் இன்கம் உங்களுக்கு டெய்லி வரும். ஓகேங்களா? சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா நாளைக்கு உங்களுடைய ரெஃபரல் இன்கம் எதுவுமே உங்கள் டீம் வைஸ் வர இன்கம் உங்களுக்கு ஆட் ஆகாது. மறுநாளில் இருந்து தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வித்ட்ரால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சனிக்கிழமை நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சனிக்கிழமை, இப்போ இந்த சனிக்கிழமை நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே உங்களுடைய பேமெண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிடும். அட்மின் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5% சொல்லியிருக்காங்க. ரேங்க்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கம்பெனியோட சர்டிஃபிகேட்ஸ் இது. ஓகேங்களா? நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு வந்து கன்னியாகுமரி. ஓகேங்களா? கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 இடத்துலையும் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஆஃபீஸை போய் விசிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.